வணக்கம். வெல்கம் பேக் டு நிலாமலர் டிசைனர் ப்ளவுஸ். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆன்லைன் மூலியமா நம்ம ஆர்டர்ஸ் எடுத்துட்டுருக்கோம். 9566531307ங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைன் உங்களுக்கு ஏத்த பட்ஜெட்ல கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். Your dream is your signature. உன்னால முடியும். நிச்சயம் முடியும். இன்றைக்கி இந்த டிசைன் வந்துட்டு ஒரு பிகினர்ஸ்க்கான டிசைனாக தான் இருக்க போகுது. ஏன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு பிகினர்ஸ் ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க கூட இந்த ஒர்க்கை வந்துட்டு ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு வந்துட்டு குந்தன் ஸ்டோனு, ஃபிட்டிங் ஸ்டோன், அப்புறம் லைட்டாக கொஞ்சம் ஜர்தோசி, ஜர்கான் ஸ்டோன், 4mm பீட்ஸ், சுகர் பீட்ஸ், அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம இந்த ஒர்க்கை வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 3 லைன் ஜரி த்ரெட் கொடுத்துக்கோங்க. இந்த நெக்கில் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் அதை ஒட்டி கொடுத்துட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு கேப் விட்டு ஒரு 1/4 இன்ச் போல் ஒரு கேப் விட்டு நம்ம ஏன்னா அந்த சுகர் பீட்ஸ் நம்ம சுற்றி வந்துட்டு போடணும் ஸ்டோனை ஃபிட் பண்ணதுக்கப்புறமா. அதனால் கேப் விட்டு சுகர் பீட்ஸை ஒட்டாமல் நம்ம ஸ்டோனை வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு அந்த ஃபிட்டிங் ஸ்டோன் ரெட் கலர் ஃபிட்டிங் ஸ்டோனை வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா ரெட் கலர் ஃபிட்டிங் ஸ்டோனோட எட்ஜையும் கொஞ்சம் கேப் விட்டு அங்கேயே சுகர் பீட்ஸ் நம்ம வந்துட்டு கொடுக்கணும் இல்லையா. ஸோ கேப் விட்டு நீங்கள் க்ரீன் கலர் திலகம் ஸ்டோன் வந்துட்டு குந்தன் ஸ்டோன்லேயே திலகம் ஸ்டோன் வந்துட்டு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அழகாக அந்த எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வளைவு வளைவாக வந்துட்டு நம்ம இப்போ கோலம்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வளைவு வளைவாக வந்துட்டு நம்ம இதை சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு வரணும். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்துட்டு இதை எப்படி வந்துட்டு நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி வந்துட்டு நான் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸில் இருக்கும். நம்ம அந்த சுகர் பீட்ஸை வந்துட்டு இது வளைவு வளைவாக கொடுத்துட்டு அந்த கேப் இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு நம்ம ஃபிட்டிங் ஸ்டோன் வந்துட்டு ஒயிட் கலர் ஃபிட்டிங் ஸ்டோன் வந்துட்டு சின்ன சைஸில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த கேப்பில் 4mm டல்கோல்ட் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அதை கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதோட எட்ஜிலெலாம் 3 முத்தாக வந்துட்டு நான் 4mm பீட்ஸ் ஒரு சுகர் பீட்ஸ்னு 3 வந்துட்டு கொடுத்துருக்கேன். இந்த ஃபிட்டிங் ஸ்டோன்லேயும் வந்துட்டு நம்ம ஒரு 2 சுகர் பீட்ஸும் ஒரு 4mm பீட்ஸ் ஒரு சுகர் பீட்ஸ்னு அரும்பரும்பாக வந்துட்டு ஃபிட்டிங் ஸ்டோன்லேருந்து லைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த புட்டாஸை பார்த்துட்டிங்கன்னா ரெட் கலர் குந்தன் ஸ்டோன், அதை சுற்றி அவுட்லைன் ஜர்தோசி தின் ஜர்தோசி கோல்டு கலர் கொடுத்துருக்கேன். அந்த குந்தன் ஸ்டோன் ஜர்தோசி நீங்கள் கொடுக்கும் போதே வந்துட்டு பேஸ் மாதிரி கொடுங்க. ரவுண்டாக பேஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா அதில் ஜர்கான் ஸ்டோன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோனுக்கு எட்ஜில் வந்துட்டு நம்ம 4mm பீட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கோம். இந்த டிசைனோட ஸ்லீவ் பேட்டர்ன் வந்துட்டு ஜுவல்லரி பேட்டர்ன் மாதிரி, அதாவது ஜுவல்லரி பென்டன் இருக்கும் இல்லையா, 2 பீகாக் வர மாதிரி இந்த டிசைன் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டிசைனை இன்ஸ்பயர் பண்ணி தான் கஸ்டமர் அவங்க பட்ஜெட்குள்ளார வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதை ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போது இதோட டிசைனில் என்ன பண்ணியிருக்கோன்னா 2 பீகாக்கோட ஹெட்டு மாதிரி கொடுத்துட்டு சென்டராக ஒரு ரவுண்டு வச்சுருக்கோம். ரவுண்டில் குந்தன் ஸ்டோன் தான் வந்துட்டு சென்டராக ரெட் கலர் குந்தன் ஸ்டோன், அதை சுற்றி கோல்டு கலர் 4mm குந்தன் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். அதை டிவைட் பண்ணுற மாதிரி ஜர்தோசி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிற அடுத்த ரவுண்டில் வந்துட்டு ஜர்தோசி லோடிங் கொடுத்துருக்கு. ஓகேவா, நீங்கள் இதுக்கு பதிலாக வந்துட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஸ்டோன் செயின் கூட கொடுத்துக்கலாம். உங்களோட பட்ஜெட் எப்படி உங்களோடக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு 3 ஃபெதர் வர மாதிரி கொடுத்து அதுலேயும் லோடிங் தான் கொடுத்துருக்கேன். இந்த பீகாக்கோட ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி, அதுக்கப்புறம் வந்துட்டு கர்தானா கொடுத்துருக்கேன். சென்ட்ரா வந்துட்டு லோடிங் வந்துட்டு கொடுத்து ஐக்கு வந்துட்டு ஜர்கான் ஸ்டோன் க்ரீன் கலர் ஜர்கான் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த பீகாக்கோட கொண்ட மூக்குலேயும் நான் ஜர்தோசி லோடிங் தான் கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு ஆன்டிக் கோல்டு ஜர்தோசி கொடுத்துருக்கேன். ஓகேவா, அதுக்கு மேலே இருக்கிறதுல ஒரு 4 குந்தன் ஸ்டோன் ரெட்டும் க்ரீன் கலரும் கொடுத்து அவுட்லைன் ஜர்தோசி கொடுத்து இடையில வந்துட்டு 4mm டல்கோல்ட் பீட்ஸ் ஒரு சுகர் பீட்ஸு சென்ட்ரா வந்துட்டு ஜர்கான் ஸ்டோன். இவ்வளோ தான். இது ரொம்ப ஈஸி. ஏன்னா இதில் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்டோனும் ஜர்தோசியும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க இதை நார்மல் நீடிலில் கூட ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். இப்போ இந்த ஃபெதரில் கூட நம்ம க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன், ரெட் கலர் குந்தன் ஸ்டோன் வச்சுருக்கோம். ரவுண்ட் குந்தன் ஸ்டோன் டிவைட் பண்ணுற மாதிரி ஜர்தோசி கொடுத்துருக்கேன். கீழே வந்துட்டு ஒரு அடுக்கில் ரெட் கலர் திலகம் ஸ்டோன், இன்னொரு அடுக்கில் வந்துட்டு க்ரீன் கலர் திலகம் ஸ்டோன் கொடுத்து அவுட்லைன் வந்து ஜர்தோசியில் கொடுத்துருக்கேன். கோல்டு கலர் ஜர்தோசியில் கொடுத்துருக்கேன். இதான் பீகாக் ஃபெதர். ஓகே, இந்த கீழே இருக்கிறதுலேயும் நம்ம ரெட்டு லோடிங் கொடுத்துருக்கோம். ஆன்டிக் கோல்டில் லோடிங் கொடுத்துருக்கோம். 3 ஃபெதர் மாதிரி 2 பீகாக்கும் சேர்த்து இந்த சைடு 3 இந்த சைடு 3 சென்டராக வந்துட்டு ஒரு ஐ ஷேப்பில் வந்துட்டு நம்ம ஜர்தோசி கொடுத்து சென்டரில்
குந்தன் ஸ்டோன் தான் கொடுத்து டிவைட் பண்ணியிருக்கோம் ஜரதோசி வச்சு. உங்களுக்கு இதோட ட்ரைசிங் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு நான் என்ன ட்ரைசிங்கை வந்துட்டு தேடி அதை நான் ஃபோட்டோ எடுத்து தான் எப்போதுமே எல்லா ட்ரைசிங்கையும் நான் ஃபோட்டோ எடுத்து வைக்க மாட்டேன். கஸ்டமர் சப்போஸ் யாராச்சும் உங்களை மாதிரி கற்றுக்கிறவங்க வந்துட்டு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நான் அதை தேடி ஃபோட்டோ எடுத்து தான் நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போ கீழே வந்துட்டு இந்த பார்டரில் வந்துட்டு நான் ஸ்கேலப் மாதிரி வந்துட்டு ஸ்கேலப் கட்டிங் மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு நான் சுகர் பீட்ஸ் லோடிங் கொடுத்துருக்கேன். அவுட்லைன் வந்துட்டு கர்தானா மேலேயும் கீழேயும் வந்துட்டு கர்தானா கொடுத்துட்டு சென்ட்ரல் லோடிங் கொடுத்துருக்கேன். புட்டாஸ் வந்துட்டு பேக் சைடில் என்ன புட்டாஸ் போட்டிருந்தோனோ அதே தான் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். ஓகே, ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ஒரு 1 or 2 டேஸில் வந்துட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு 1 டே தான் ஆணுச்சு. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு 2-3 நாளாச்சும் ஆகும். பொறுமையாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணணும், உங்களோட பட்ஜெட்குள்ளார வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட கொரியர் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது. ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிள். ஸோ ஃப்ரீயாக தான் வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் உங்களோட அளவு மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் ஃபேப்ரிக் இது 2த்தையும் நீங்கள் கொரியர் பண்ணிட்டீங்கன்னா என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொரியர் பண்ணிவிடுவோம். வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு டெலிவரி வந்துட்டு ஆகிடும். இன்றைக்கி நான் வந்துட்டு கொரியர் பண்ணுறேன்னா நாளைக்கு உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டான டெலிவரி உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான அட்டகாசமான டிசைனிங் அடுத்தடுத்தது நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் ரொம்ப நாளாக வந்துட்டு வீடியோ சரியாக போடுறதில்ல. ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைபர் எல்லோரும் கண்டிப்பாக மன்னிச்சிருங்க. சாரி. நான் கண்டிப்பாக ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஒர்க் வந்துட்டு ரொம்ப பிஸி. ஏன்னா ஒரு ஆளாக நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.